உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது, சரியா, நான் இப்போவுமே சொல்கிறேன் கேளுங்க, இன்னொரு குரூப் ஒன்று ஆரம்பிப்பான் நம்மை சுற்றி. அது என்ன பேசுவாங்க தெரியுமா? பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் ஒரு போராட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, புரியுதா? அல்லது ஏதாவது தேவனுக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்களா இருக்கும் அப்படின்ற அளவில் ஒரு கூட்டம் பேசுவதற்கு ஒரு 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 பெரிய டீமையே பிசாசு எழுப்புவோம். ஐயா, சிறை என்பதில் பல வகை இருக்குது. பாவம் அது ஒரு பெரிய சிறை, சாபம் பெரிய சிறை, கடன் பாரம் சொல்லவே வேணாம், புரியுதா? அடுத்தது ஒன் ஆஃப்டர் அனதர் வியாதி, அது ஒரு சிறை, அது ஒரு சிறை. இதெல்லாம் நம்ம தேடியா போகிறோம்? உலகத்தின் போராட்டங்கள் ஒவ்வொன்றா நம்ம சில நேரங்களில் நம்மை பாதிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய இருதயம் தொடர்ந்து போராடுகிற ஒரு மனுஷன், பின்தொடர்கிற இருதயம் அவனுக்கு இருந்தது. உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது, உங்கள் பிள்ளைகள் யாராவது, அல்லது உங்களுக்குரியவர்கள் யாராவது, அதாவது பாவ சிறையிலேயோ குடியிலேயோ அல்லாவிட்டால் கஞ்சா போதையிலேயோ சிக்குண்டு கிடந்தால் தயவு செய்து நீங்கள் நியாயப்படுத்தாதீங்க. அவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். அவர்களுக்காக நம்மால் ஏன்ற வரைக்கும் நம்ம போராடணும். சரியா?